பல மொழிகள்ல வெளியாகிற மாதிரி பேன் இண்டியா படமா எடுக்கிறதால இப்ப எல்லோருமே படத்துக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறதுன்றது தவிர்க்க இயலாத விஷயமா மாறிடுச்சு. அப்படின்னா தமிழ்ல டைட்டில் இனிமே வரவே வராதான்னு ஏங்கிட்டு இருந்த இந்த சூழல்ல ஒரு படத்துக்கு சுத்தமான அழகான தமிழ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. அதுவும் கவித்துவமா டைட்டிலே கதை சொல்ற மாதிரி வைக்கப்பட்ட அந்த டைட்டில் என்னன்றதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2021 ஆண்டு வருஷத்தோட எண்டில் விஜய் ஆண்டனி நடிப்பில் மலை பிடிக்காத மனிதன்ற படத்தை எடுத்தாங்க. விஜய் மில்டன் இயக்கி இருக்கிற இந்த படத்துல சரத்குமார், மேகா ஆகாஷ், தனஞ்சயன்னு பலரும் நடிச்ச இந்த படத்தோட படப்பிடிப்பு கோவா, டையூ டாமன் பகுதிகளில் 2022லேயே நடந்து முடிஞ்சாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம கிடப்புல போட்டுட்டாங்க. இப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணி இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகாம போனதுக்கு காரணம் இந்த டைட்டில் தான் சென்டிமெண்டா யோசிச்சு படத்தோட டைட்டில சலீம் 2ன்னு வைக்க முடிவு பண்ணி இருக்காங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, மலை பிடிக்காத மனிதனை டைட்டிலா இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டாங்க. படம் ஒரு வழியா மலை பிடிக்காத மனிதன்ற டைட்டிலோட வெளிவர போகுது. என்னதான் சலீம் 2ன்ற டைட்டில் ஏற்கனவே பேர் வாங்கின சலீம் படத்தால பிராண்ட் நேம் மாதிரி மாறி இருந்தாலும் எனக்கென்னமோ மலை பிடிக்காத மனிதன் டைட்டில் தான் பிடிச்சது. ஏன்னா மலையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால மழை பிடிக்காத மனிதன்ற டைட்டிலே ஏதோ ஒரு கதையை சொல்ற மாதிரியும் ஒரு கியூரியாசிட்டிய ஆவல தூண்டுற மாதிரியும் எல்லாத்துக்கும் மேல கவிதைத்தனமாவும் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. இந்த டைட்டிலை பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்க செல்போன் ஸ்கிரீனை வந்து தட்டும். நீங்களும் அலையா விருந்தாளியா வந்த என்னோட வீடியோவை இன்வைட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.